தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். 101 சங்கீதம் 101 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 101 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தேவன் தாவீதை ஆடு மேய்க்கிற ஒரு நிலையிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தி பெரியோர்களுக்கு இணையான ஒரு பெயரை கர்த்தர் தாவீதுக்கு தந்தார். தேவன் ஆடுகளுக்கு பின்னாலே போய்க் கொண்டிருந்தவனை இப்பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கேதுரு மரத்தினால் ஆன ஒரு வீட்டை தேவன் அவனுக்கு கொடுத்து அதிலே தங்க வைத்தார். உண்மையாகவே நம்முடைய தேவன் புழுதியில் இருக்கிறவனை உயர்த்துகிறவர். குப்பையில் இருக்கிறவனை தேவன் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால உயர்த்த முடியாத ஒரு மனுஷன் யாருமே கிடையாது. தேவன் எந்த மனுஷனையும் கனப்படுத்தவும் உயர்த்தவும் தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த சிறுமையும் எளிமையுமான தாவீதை கர்த்தர் இப்பொழுது ஒரு கேதுரு மர வீட்டில் உட்கார வைத்திருக்கிறார். இப்போ இந்த தாவீது கர்த்தரை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? இன்னொரு விதமாக சொன்னா அவர் எழுதுறாரு, எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர்? நம்ம வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் நம்ம தங்கத்திலேயே கட்டின வீடாக இருந்தாலும் அதில் மகிமை இருக்காது. ஆனால் நம்ம குடிசையில் வாழ்ந்தா கூட தேவன் நம்மத்திலே இருப்பார், ஆனால் அந்த வீடு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் கர்த்தர் இருக்கணும். நம்முடைய வீட்டிற்குள்ள தேவன் வரணும். அவர் வாசம் பண்ணணும். அவர் நம்முடைய வீட்டில் தங்கி இருக்கணும். தாவீதின் வீட்டிற்கு எத்தனையோ பெரிய மந்திரிகள், ராஜாக்கள், புகழ் பெற்றவங்க, கனம் பெற்றவங்க அவன் வீட்டிற்கு வந்திருக்கலாம். ஆனால் தாவீதினுடைய வாஞ்சை என்னன்னு கேட்டா, ஆண்டவரே நீங்க எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? நீங்க எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? நம்முடைய தேவனும் பாருங்க நம்ம வீட்டுக்கு வர ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது அநேகருடைய வீட்டிற்கு வர விரும்பினார். அநேகர் வீட்டிற்கும் சென்றார். 100க்கு அதிபதி ஒருவன், ஆண்டவரே என் வேலைக்காரன் மிகவும் வியாதிப்பட்டு கிடக்கிறான். இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சுகமாக்குகிறேன் என்று சொன்னார். சகேயு ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன் வகை தேடின போது இயேசு அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். அவருடைய வாஞ்சை அதுதான், நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறார். பல முறை மார்த்தாள் மரியாள் லாசருவின் வீட்டிலே இயேசு போய் தங்கி இருந்தார். மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்தவளாய் அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டு அதிலே பிரமித்து அதிலே மயங்கி கிடந்தாள். எத்தனையோ வீடுகளுக்குள்ள இயேசு பிரவேசித்தார். இந்த தாவீதும் வாஞ்சிக்கிறான், ஆண்டவரே எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீங்க? எப்பொழுது என்னிடத்துக்கு வருவீங்க? இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளேயும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு பிரவேசிக்கணும்னு விரும்புகிறார்.
இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை நீங்க முடிச்சு வீட்டுக்கு போகும்போது தேவனுடைய பிரசன்னத்தோடு நீங்க வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வீட்டுக்கு வரணும். அவர் வரணும். தேவன் நம்முடைய வீட்டுக்குள்ள வர வேண்டுமா? யாருடைய வீட்டுக்கு ஆண்டவர் வருவாரு? பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு வருவாரா? பெரிய பங்களா வீட்டில் இருக்கிறவனுக்குள்ள வருவாரா? நல்ல படித்த பட்டத்தை வாங்கின மேதைகளுடைய வீட்டுக்கு தான் வருவாரா? யார் வீட்டுக்கு வருவாரு? தேவன் எப்படிப்பட்டவனுடைய வீட்டில் வாசம் பண்ண விரும்புகிறார்? நாம யார் எப்படிப்பட்டவர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களோ அதற்கேற்ற விதமா நாம ஒரு ஆயத்தத்தை நம்ம செய்வோம். அப்படிதானே? அவங்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லி ஆயத்தம் பண்ணி வைப்போம். அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு முன்னாலேயே கேட்டு ஆயத்தம் பண்ணி வைப்போம். நம்முடைய தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டுமானா என்ன செய்யணும்? எப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர் வருவார்? இங்கே தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று கேட்டுட்டு அவர் சொல்லுகிறாரு 2ஆம் வசனத்துல, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். கர்த்தர் யாருடைய வீட்டிற்குள்ளே வருவார்? தாவீது சொல்லுகிறான், முகத்தை பார்த்து வருகிறவர் அல்ல, பதக்கங்களை பார்த்து, பட்டத்தை பார்த்து, பதவியை பார்த்து, பணத்தை பார்த்து வர்றவர் அல்ல. தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்து தான் வர்றார். என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நம்முடைய இருதயம் உத்தமமா இருக்குமானால் தேவன் நம் வீட்டில் வருவார். அவர் தங்கியிருப்பார். ஆகவேதான் நாம மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அவர் ஒரு இருதயத்தை தேடுறாரு. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் வரணுமா? நம்ம வீட்டுக்கு கர்த்தர் வரணுமா? எப்படிப்பட்ட வீட்டை தேடுறார் தெரியுமா ஆண்டவர்? எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தேடுறார் தெரியுமா? உத்தமமான இருதயம் உள்ள மனிதர்களை கர்த்தர் இன்றைக்கும் தேடுறார். நம்முடைய இருதயத்தின் நிலை தேவனுக்கு முன்பாக ரொம்ப விசேஷமானது. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசினார். அவனிடத்துல பேசுறார். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறது இல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய தேவன் பிரவேசிக்க வேண்டுமானா அவர் தேடுகிற ஒரு இருதயம் இருக்கு, உத்தமமான இருதயம். என் வீட்டுக்குள்ள நான் உத்தமமா நடந்து கொள்வேன். எனக்கு ரொம்ப பிடித்திருந்த அந்த வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் வெளியிடங்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல நண்பர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் என்று பெயர் எடுத்துருவாங்க. அது ரொம்ப சுலபம். ஆனா ஊரெல்லாம் உத்தமன் என்று பெயர் வாங்குற நிறைய பேர் வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? சாட்சி இருக்காது. வீட்டுக்குள்ள அவங்க உத்தமமா இருக்க மாட்டாங்க. எல்லாரிடத்திலையும் உத்தம மனதோடு நடந்து கொள்ற நிறைய பேர் வீட்டில் உண்மை உள்ள இருதயத்தோடு நடந்து கொள்வதில்லை. எல்லாரிடத்திலையும் பல விஷயங்களை பேசுறவங்க வீட்டில் மாத்திரம் மறைப்பாங்க. அவங்க ரகசியங்களை எல்லா நண்பர்கள்ட்டையும் சொல்லி வச்சிருப்பாங்க. சொந்தங்களுக்கு எல்லாம் தெரியும். சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மனம் திறந்து பேச மாட்டாங்க. அவங்க மனசுல கபடோட இருப்பாங்க. ஊரெல்லாம் உண்மை தெரியும், வீட்டில் மட்டும் எல்லாம் பொய்யா சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ள வர விரும்புகிறாரு. அவங்க யார் தெரியுமா? உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வீட்டிற்குள்ளே வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நம்முடைய இருதயத்தின் நிலையை நம்ம ஒரு முறை சீர்தூக்கி பார்க்கணும்.
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் பொழுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதினின்றுதான் ஜீவ ஊற்று புறப்படும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். எப்பங்க ஒரு இடத்த, ஒரு பொருளை எப்போ அதிக காவல் கொடுத்து காப்பாங்க? இந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான கடைகள் 2 பக்கமும் சாலையோரம் இருக்கு. எல்லா கடையிலையும் ராத்திரி வாட்ச்மேன் நிக்கிறது இல்லை. ஆனா ஒரு சில கடைகளில் வாட்ச்மேனை போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன் நினைக்கிறீங்க? எல்லாம் கடை தான். ஆனா எல்லா கடையும் காத்துக்கிட்டு இருக்காங்களா ராத்திரி எல்லாம்? இல்லை. ஏன் காக்குறாங்க சில கடைகளை? சொல்லுங்க. அந்த கடைக்குள்ள என்ன இருக்கு? விலை உயர்ந்த பொருள் உள்ள இருக்கு. அங்க ரத்தினம் இருக்கு, வைரம் இருக்கு, தங்கம் இருக்குன்னா ராத்திரி எல்லாம் வாட்ச்மேன் நின்று பாதுகாப்பான். நம்ம ஊரில் எத்தனையோ வீடுகள் இருக்கு. நம்ம வீட்டுக்கெல்லாம் வெளியே என்ன போலீஸ் பாதுகாப்பாக கொடுத்துருக்காங்க? இல்லை. ஆனால் ஒரு முதல் மந்திரி, ஒரு பிரதம மந்திரி அப்படின்னு முக்கியமான விஐபி இருந்தா வாசல் என்ன பண்ணுவாங்கன்னா காவல்காரரை அவங்க வைப்பாங்க. போலீஸார் அங்கே காவலுக்கு நிற்பாங்க. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிறவருடைய உயிர் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப விலையேற பெற்றது. இங்க ஞானி சொல்றாரு, உன் இருதயத்தை காத்துக்கோ, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் தெரியுமா? இந்த இருதயத்துல அவ்வளவு விலை உயர்ந்த ஆசீர்வாதம் இருக்கு. இருதயத்தை மட்டும் நீ கோட்டை விட்டுட்டீன்னா மற்ற எல்லாமே இழந்ததுதான். அதே வேளையில் இருதயம் மொத்தம் பத்திரமா காத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆசீர்வாதம் உன்னை தொடர்ந்து வரும். பாருங்க, நிறைய வேளையில் நம்ம வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்களேன். நம்ம எதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறோம்னா, நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கு, நம்முடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு, நம்முடைய தாளந்துகள், திறமைகள் எப்படி இருக்கு, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்மளை எப்படி கணிக்கிறாங்க, எப்படி மதிக்கிறாங்க, இதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். மற்றவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு பேர் கெட்டு போயிடக்கூடாது, மரியாதை குறைஞ்சிடக்கூடாது. அதனால நம்முடைய நடவடிக்கைகள் மேலே நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கும். சில பேர் பாருங்க, மனசு ஃபுல்லாக கோபம் இருக்கும், ஆனால் வாய் மட்டும் சிரிக்கும். ஏன் சிரிக்குது தெரியுமா? இந்த நேரத்தில் என் மனசில் இருக்கிற வார்த்தையை நான் வெளியே சொல்லிட்டா என் பேரே கெட்டு போயிடும். அதனால எல்லா கோபத்தையும் அடக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு உட்காந்துருப்பேன். ஏன் அப்படி நம்ம ஒரு நாடகம் போடுறோம் சொல்லுங்க? நமக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். நம்ம நடவடிக்கைகள் மேல நம்ம அவ்வளவு கவனமா இருக்கும். நடவடிக்கைகள்ல ஜனங்க யாரும் நம்மளை கை நீட்டி குற்றம் சொல்லிடக்கூடாது, ரொம்ப எச்சரிப்பா இருக்கும். ஆனா அநேக வேளையில வெளி தோற்றத்துல நல்ல பெயரும் புகழும் பாராட்டியும் பெறுகிற நம்ம நிறைய பேருடைய இருதயம் அநேக வேளையில் நம்ம கவனிக்கிறது இல்லை. பாருங்க, நீங்க என்னுடைய சத்தத்தை கேட்குறீங்க, என் உடைய பார்க்குறீங்க, என் பாவனைகளை பார்க்குறீங்க. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கிறவர்ல இருதயங்களையும் சகல சிந்தனைகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே ஒரு நல்லவனாக என் வீட்டில் இருப்பேன்னு சொல்லல, நல்ல பிள்ளை மாதிரி இருப்பேன்னு சொல்லல, நல்ல செய்கைகளை என் வீட்டில் செய்வேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு என் வீட்டுக்குள்ள இருப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது சமுதாயத்தில் மிகவும் பேரும் புகழும் பெற்று
அநேகரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவர்களை பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் என்று பலதரப்பட்ட கூட்டத்தாருக்குள்ள அவங்களை அடக்கிடலாம். அவர்கள் எல்லாரிடத்திலையும் நல்ல பெயர் பெற்றிருந்தாலும் நம்முடைய இயேசு அவர்களை எப்படி பேசினார்னு கேட்டா, ஐயோன்னு அவங்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஐயோ. அவர்களுக்கு ஆண்டு கொடுத்த பெயர் மாயக்காரரே அப்படின்னாரு. இவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தின் 25 முதல் 28 வசனங்களை வாசித்தால் அவர் சொல்லுகிறாரு, வெளிப்புறம் சுத்தமான பாத்திரமா இருக்கிறீங்க, உட்புறத்திலோ கொள்ளை அநீதத்தினாலே உங்க வாழ்க்கை நிறைஞ்சிருக்கு. 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல வெளியில நீங்க காட்சி அளிக்கிறீங்க, ஆனா உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் என்ன செய்திருக்கிறீங்க, நிறைந்திருக்கிறீங்க. 28ஆம் வசனத்துல, மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே என்ன செய்யப்படுறீங்க, காணப்படுறீங்க, உள்ளத்திலோ மாயத்தினால் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறீங்க. ஏங்க அப்படி வாழ முடியுமா? முடியுமா? அப்படி உள்ளத்துல அக்கிரமம் அநீதியை நிறைச்சு வச்சுக்கிட்டு மேல ஒரு மூடிய போட்டு நல்ல பாத்திரமா வெளியே தெரியலாமா அப்படின்னு கேட்டா, பைபிள் படி தெரியலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் 2 வேடம் 2 வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். முடியுமா? முடியாதாங்க? முடியும். வெளியில சுத்தமான பாத்திரம், உள்ள அவ்வளவும் அசுத்தம். வெளியில வெள்ள, உள்ள மரித்தவர்கள் எழும்பு. வெளியில பார்த்தா நீதிமான், உள்ளத்துல பார்த்தா அத்தனை அநீதியினால் கொஞ்சம் இல்லையா நிறைஞ்சிருக்கிறான். இந்த இரட்டை வாழ்க்கை, இரட்டை வேடம் என்பது ஒரு மனுஷனால வாழ முடியும் என்று இயேசு எச்சரித்தார். அநீதத்தினால் நிறைந்தவர்களாக வெளியே நல்லவர்களாக நீங்க காண்பிக்கப்படலாம், உங்களை பிரதிபலிக்கலாம். ஆனா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டுமா? எப்பொழுது வருவீர் என் வீட்டுக்கு ஆண்டவரே? உத்தம இருதயத்தோடு என் வீட்டில் இருப்பேன். ஒருவேளை என் பிள்ளைங்க என்னை பார்க்காம இருக்கலாம், என் கணவன், என் மனைவி என் இருதயத்தின் நிலையை அறியாம இருக்கலாம், என் பெற்றோருக்கு என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியாம இருக்கலாம், என் உள்ளத்தை அவங்க அறியாம இருக்கலாம். ஆனா நீங்க பாக்குறீங்க. தாவீது சொல்லுவாரு, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல பிரியமா இருப்பதாக. நான் பேச்சினால என்னுடைய அநீதியை நான் மறைக்கிறவனா இருக்கக்கூடாது. என் வஸ்திரங்களால, என் வெளி நடவடிக்கைகளால நான் உலகத்திற்கு ஒரு வேஷதாரியாக நான் என்ன மறைச்சுக்கிட கூடாது. நீங்க ஒரு இருதயத்தை தேடுறீங்க ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தரங்கத்தில் தேவன் பரிசுத்தத்தை விரும்புறாரு. தேவன் நம்ம வீட்டுக்கு வரணுமா? நம்முடைய வீட்டில் தங்கி இருக்கணுமா? நம்மளை ஆசீர்வதிக்கணுமா? இன்னைக்கு நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து கொண்டு கர்த்தர்ட்ட திரும்பணும். என் இருதயம் உத்தமமா இருக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய மனைவியை நான் ஏமாற்றிடலாம், என் கணவனை ஏமாற்றிடலாம், என் பிள்ளைகளை நான் ஏமாற்றிடலாம், என் பெற்றோரை ஏமாற்றிடலாம். உமக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. உமக்கு முன்பாக இருள் கூட வெளிச்சமா இருக்கிறது. உம்முடைய சமூகத்தோட நான் எங்க ஓடுவேன்? உம்முடைய முகத்துக்கு மறைவாக எங்க போய் நான் மறைய முடியும்? ஆகாயத்துக்கு ஏறினால் அங்க இருக்கிறீங்க. நான் பாதாளத்தில் போய் நான் படுக்கை விரிச்சா அங்க உம்முடைய கரம் எனக்கு நேரா நீட்டப்படுது. நான் எங்க போக முடியும் ஆண்டவரே? வனாந்திரத்துக்கு செட்டைகள் அடிச்சுட்டு போனா கூட அங்க இருக்கிறீங்க. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் இருதயம் உத்தமமா இருக்கட்டும் ஆண்டவரே.
என் இருதயம் உத்தமமா இருக்கட்டும் ஆண்டவரே. தாவீது ஒரு தீர்மானம் எடுத்தான், என் தேவன் என் வீட்டுக்கு வரணும்னா நான் கேதுரு மர வீட்டில் வரலாம், ஆனால் கர்த்தர் மட்டும் என் வீட்டுக்கு வரலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் என் வீட்டுக்கு வரணும்னா என் வஸ்திரத்தை பார்த்தோ, என்னுடைய அலங்காரத்தை பார்த்தோ, என் வீட்டினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தோ அவர் மயங்க போறதில்ல. உத்தம இருதயத்தோடு நான் விவேகமா நடக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். என் இருதயத்தை எல்லா காவலோடும் நான் காத்துக்கொள்வேன். நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். தோற்றத்தின்படி அல்ல, வெளியில் அவங்களுக்கு இருக்கிற தாளந்துகளின்படி அல்ல, அவங்க தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளுகிற விதமாய் அல்ல, பிரதிபலிக்கிற விதமாய் அல்ல, பிரகாசிக்கிற விதமாய் அல்ல, இருதயத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்மளை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, மனுஷன் பார்க்கிற விதமா வெளியரங்கத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தின் நிலையை பார்க்கிறாரு. இருதயம் சுத்தமா இருந்தா நம்மளை சுத்தவான்கள் சொல்வாரு. இருதயம் கபடா இருக்குமா நம்மளை கபடஸ்தன் தான் சொல்லுவாரு. நம்ம எவ்வளவு வேஷம்னா போட்டுடலாம், கர்த்தர் நினைவுகளை அறிகிறார். ஆண்டவரே, என் இருதயம் முன்பாக உத்தமமா இருக்கட்டும் ஐயா. இன்றைக்கு என் இருதயத்தை ஒரு முறை கூட பரிசோதிக்க கிருபைத்தார். இந்த தாவீதை குறித்து எத்தனையோ காரியங்கள் வேதத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை இன்றைக்கு மாலையில் ஞாபகப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் வாசிப்பீங்களா? ஆனால் 13ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். நான் திரும்ப அதே வசனத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். ஒருவன் எப்படி சிந்திக்கிறானோ, அவன் இருதயத்தில் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே இருக்கிறான். நம்முடைய தேவனுடைய இருதயம் எப்படியோ அப்படிதான் அவர் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அவருடைய இருதயம் அப்படி இருக்கு. எதுல வேற்றுமையான நிழலே அவருக்கு இல்லை. அவர் சொல்றாரு, ஏன் இருதயம் எப்படி இருக்கோ அதே போல என் தாசனாகிய தாவீதனுடைய இருதயம் இருக்கிறத நான் கண்டேன் என்று சொல்ற. இன்றைக்கு இந்த வசனம் என்னை தொட்டது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கூட அவருடைய இருதயத்தை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்ம வீட்டுக்குள்ள அவருடைய இருதயம் போல நம்முடைய இருதயம் இருந்து நம்ம வீட்டுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நம்முடைய வேஷங்களை களைந்து, மனுஷருக்காக நம்ம போடுற எல்லா மாய்மாலங்களை களைந்து, ஆண்டவரே என் இருதயம் உமக்கு ஏற்ற இருதயமா இருக்க எனக்கு கிருபை தார ஆண்டவரே. உமக்கு ஏற்ற ஒரு இருதயம் எனக்குள்ள இருக்கட்டும். பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த இருதயம் எனக்குள்ள இருக்கணும். கலாத்தியர் 4:19 அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுவாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? எனக்குள்ள கிறிஸ்து, என்னுடைய சிந்தனை கிறிஸ்துவை போல, என் இருதயம் அவரை போல. இன்னைக்கு மாலையில் நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே என் இருதயம் உத்தமமாக இருக்கணும்னா ஒன்னே ஒன்றா செய்தால் போதும், என் இருதயம் உம்முடைய இருதயத்தை போல இருக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் இருதயம் உம்முடைய இருதயத்தை போல இருக்கட்டும்ப்பா. உத்தமமான இருதயமாய் என்னுடைய இருதயத்தை மாற்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை இன்பமே, காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, உம் பாதம் சேரும் பாதை நடத்திடுமே. அப்படியே வலது கருத்தை உயர்த்தி கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். என் வீட்டில் இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு உத்தம இருதயத்தோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கிருபையா தருவாராக, கிருபையா தருவாராக. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவாராக. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதியப்பா, என் குடும்பத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபத்தோட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னோட தங்கியிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால நான் உன்னை தேடுறேன், ஒரு உத்தமமான இருதயத்தை தேடுறேன். இன்னைக்கு அந்த இருதயத்தை எனக்குள்ள நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை புதிதாக்குங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் இதற்காக ஜெபிக்கணும். நீங்க பெரியோர் சிறியோர் பெற்றோர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். எங்க இருதயம் உமக்கு ஏற்ற ஒரு இருதயமா மாற்றுங்கப்பா, உமக்கு உகந்த ஒரு இருதயமாய். தாவீதை பற்றி சாட்சி சொன்னீங்களே, என் இருதயத்தை பற்றி அப்படி ஒரு சாட்சி சொல்லணும். என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். தேவனுடைய ஒரு இருதயம் இருக்கா? அவர் இருதயம் எப்படி இருக்கும்? அவர் இருதயம் எப்படியோ அப்படிதான் அவர் இருக்கிறாரு. நம்முடைய தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்டவர்? இதை கர்த்தர் எனக்கு தியானிக்க பண்ணினார். இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக 3 காரியங்களை தேவனை போல அவருடைய இருதயத்தை போல நம்ம மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த சுபாவங்களை தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் கவனிச்சு சுட்டி காட்டினார். சும்மா ஆண்டவர் சொல்லல என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவருடைய தெய்வீக திவ்ய சுபாவங்கள் இந்த தாவீதுக்குள்ள இருந்தது. தாவீதுக்குள்ள இருக்க முடியும்னா தாவீது கருளிய மாறாத கிருபையை கர்த்தர் நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தால், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது the heart of God is a heart of love. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா அன்பின் இருதயம். எழுதி கொள்ளுங்க, அன்பின் இருதயம்.
வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியானவர் தம்முடைய தாசர்களை கொடுத்து எழுதின எல்லா நிருபங்கள்லையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பல 100 முறை ஆண்டு எழுதியிருக்கிறார். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, சின்சியரா இருக்கணும் என்று சொன்னார். சின்சியர் லவ், மாயமற்ற அன்பு. யோவான் 13:1 வாசிக்கும் போது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கிறோம். கடைசி பகுதி, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஸ்டெட்ஃபஸ்ட் லவ். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? உண்மை உள்ள அன்பு, மாயமில்லாத அன்பு. ரெண்டாவது, முடிவு வரைக்கும் அன்பு கூறுற அன்பு, கைவிடாத அன்பு, ஸ்டெட்ஃபஸ்ட் லவ். யோவான் 15:13 வாசித்தால், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று வாசிக்கிறோம். சாக்ரிஃபிஷியல் லவ், தியாகம் செய்கிற அன்பு, அதான் தேவனுடைய அன்பு. மாயமில்லாத அன்பு, மாறாத அன்பு, தன்னை மாய்த்து கொள்ள கூட ஒப்பு கொடுக்கக்கூடிய அன்பு, தன்னையே தியாகமாக்கக்கூடிய அன்பு தான் தேவனுடைய அன்பு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த தாவீது யாருன்னா என் இருதயத்துக்கேற்ற மனுஷன். இப்ப தேவனுடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னா அது அன்பின் இருதயம், மாயமில்லாத அன்பு, ஒரு மங்காத அன்பு, கடைசி வரைக்கும் தியாகம் செய்கிற ஒரு அன்பு. இதே அன்பை நீங்க வேதத்தில் உற்று கவனித்து வாசித்தீங்கன்னா தாவீதுனுடைய உள்ளத்துல இந்த அன்பு அவ்வப்போது வெளிப்படுகிறது நீங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். சங்கீதம் 51:11 வாசித்தால், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாம உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாம இருங்க என்று ஆண்டவர்கிட்ட கதறுகிற ஒரு ஜெபத்தை நம்ம படித்திருக்கிறோம். இந்த மனுஷன் யாருன்னா தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு உண்மையாக நேசித்த ஒரு மனுஷன். பாவம் செஞ்சுட்டான். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தண்டிக்க போறேன் அப்படின்ன உடனே, ஆண்டவரே என் ராஜ்யத்திலிருந்து என்ன தூக்கிடாதீங்க, இந்த கிரீடத்தை என்ன விட்டு எடுத்துடாதீங்க, என் பேரை கெடுத்துறாதீங்க ஆண்டவரே, அப்படி கதறல. உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்கப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து விடாதிரும். தேவன் மேல் ஒரு உண்மையான ஒரு அன்பு அந்த மனுஷனுக்கு இருந்தது. 119ஆம் சங்கீதத்தில் 47-48 வசனங்களை வாசித்தா, நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். தேவனுடைய பிரசன்னத்தை ரொம்ப நேசிச்சா இருந்த தாவீது தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு மகா பெரிய அன்பு தாவீதுக்கு இருந்தது. தேவனுடைய சமூகத்தையும் அவருடைய வசனத்தையும் மாத்திர அந்த மனுஷன் நேசித்தவராக இல்லை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 முதல் 35 வாசித்தால் அவர் சொல்லுகிறாரு, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு கரடி வந்து மந்தையில் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல். சிங்கத்துக்கு அதே மாதிரி செஞ்சிருக்கிறார். தேவன் மேல ஒரு அன்பு, அவர் பிரசனத்தின் மேல ஒரு அன்பு, அவருடைய வசனத்தின் மேல அன்பு. ஆண்டவர் வந்து கொஞ்சோண்டு ஆட்டை கொடுத்திருந்தாராம். அந்த ஆட்டை எவ்வளவு நேசிச்சார் பாருங்க. ஒரு மேய்ப்பன் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஆட்டுக்குட்டியை ஒரு கரடி பிடிச்சிட்டு போச்சுன்னா முதல்ல இவன் தான் உயிரை காப்பாற்றிக்கிற ஓடுவான். ஆனால் இவன் என்ன செய்தான்னா, ஆட்டுக்காக தான் உயிரை கொண்டு போய் பணயமாக வைத்து கரடியோட போராடி ஜெயித்து ஆட்டை அதனோட வாயிலிருந்து என்ன பண்ணானா தப்புத்தானா. அந்த வாய் பேசாத ஜீவன் மேலே அவ்வளோ அன்புங்க. ஆச்சரியமாக இருந்தது அந்த மனுஷனுடைய லைஃப்பை நான் படிக்கும்போது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்தா, பெலிஸ்தியன் 40 நாள் வந்து சவால் விட்டு ஒருவன் அனுப்புங்க என்னோட சுத்தம் பண்ணன்னு சொல்லும் பொழுது தாவீதுடைய வார்த்தையை பாருங்க, நான் போறேன்,
ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை அவன் நிந்தித்தானே. அப்ப யாருன்னா தன் ராஜாவையும் தன் நாட்டையும் ரொம்ப நேசிச்சான், தன் மக்களை ரொம்ப நேசிச்சான். தன் மக்கள் இப்படிலாம் நிந்திக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தன் மக்களுக்காக தான் போய் நிற்கிறேன். ராஜா போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. பயிற்சி பெற்ற எல்லா வீரர்களும் தான் உயிருக்காக ஓடி எல்லாம் ஒளிஞ்சிட்டாங்க. இந்த சின்ன பையன் போய் தான் நாட்டு மேலே வச்சிருந்த அன்பினால நாட்டு மக்களுக்காக வெறுங்கையா போய் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருந்தான். 1 சாமுவேல் 19:4-5 யோனத்தான் தன்னுடைய தகப்பன்ட்ட தாவீதை பற்றி அறிக்கை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறத பாருங்களேன். அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகரமாய் இருந்ததே. 5ஆம் வசனத்துல அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தேனை கொன்றதினாலேன்னு வாசிக்கும். உயிரை கையில பிடிச்சிட்டு தான் எங்க போயிருக்கான்? பெலிஸ்தேன் சண்டை போட போனான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். 4ஆம் வசனத்துல சொல்றாங்க, யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான், மேவி போசேத்துன்னு அவனுக்கு பெயர். 6ஆம் 7ஆம் வசனத்தை வார்த்தா அந்த மேவி போசத்தை வரவழைக்கிறான். 7ஆம் வசனத்துல பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாயின். என்ன ஒரு அன்புங்க அந்த மனுஷனுடைய உள்ளம். ஒரு அன்புள்ள மனுஷனாக இருக்கான். இவன் யாருன்னா தன்னுடைய கடந்த கால நண்பன், தன்னுடைய பரம எதிரியினுடைய பேரன். அவன் மேல எவ்வளவு அன்பு, எவ்வளோ தயவு. அவனை வரவழைச்சு சாப்பாடு கொடுத்து அவங்க தாத்தாவுடைய நிலத்தெல்லாம் எடுத்து திருப்பி கொடுத்தானு. எனக்கு நிலம் முக்கியம் இல்லை, உறவு தான் முக்கியம், இந்தா வைத்துக்கோ என்று முடமான பையனுக்கு அவன் காட்டின தயவு. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை வாசித்தால் அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படாத காந்த உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகல விதமான ரத்தனங்களையும், வெண் கற்பாளங்களையும், கோமேதக முளைய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். அவன் சொல்லுகிறான் 3ஆம் வசனத்துல, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காய் நான் சேர்த்த சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். எனக்கு இந்த மனுஷனுடைய லைஃபை நான் படிக்கும்போது அவருடைய லைஃபை நீங்க எல்லா நிலையில நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்ஸிலுமே ஒரு அன்புள்ள மனுஷனாக நீங்க அவரை பார்க்கலாம். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தாருன்னா அப்படியே மெய் மருந்து ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. தேவன் மேல் அவ்வளவு அன்பு. ஆகாமிய கூடாரத்திற்கு 1000 நாட்களை பார்க்கலாம், உடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. அந்த தகவலான் குருவிக்கெல்லாம் கூடு கட்டுறதுக்கு இடம் இந்த ஆலயத்தில் கிடைச்சிருச்சு. எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கல. உங்களுடைய ஆலயத்தில் ஒரு காவல்காரனாக இருந்தால் கூட, வாட்ச்மேனாக இருந்தால் கூட எப்பொழுதும் உடைய பிரசனத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எவ்வளோ நல்லா இருக்கும். தேவன் மேல் அப்படி ஒரு வாஞ்ச, பரிசுத்தாவியை மட்டும் மட்டும் எடுத்துடாதீங்க ஆண்டவரேன்னு கதற ஒரு அன்பு. வசனத்தை வாசிக்க சொன்னீங்கன்னா ஐயோ அதுவே என் பிரியம், அதுவே என் மன மகிழ்ச்சி, இரவும் பகல் அதுதான் என் தியானம். அது மேல ஒரு அன்பு. தன்னுடைய ஆடுகளை பார்த்தா அது மேல ஒரு அன்பு, அதுல அன்பா அதுங்களை நடத்தி அதுங்களை பாதுகாத்துட்டு, தன்னுடைய குடும்பத்தை பாருங்க அன்பா நடத்தி, தன் பையன் தனக்கு துரோகம் செஞ்சு தனக்கு விரோதமாக எழும்பி கடைசியில் ஒரு செய்தி வருது, அவன் மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறான், அவன் கொல்லப்பட்டான். வேதம் சொல்லுது அவனுக்காக புலம்பி அழுதானான். பிள்ளைங்க மேலே அவ்வளோ அன்புங்க. துரோகம் செஞ்ச பிள்ளை மேலேயே அன்பு, அவ்வளோ பாசம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றான். அவன் சொல்கிறான் என்னால் இயன்ற மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன், இன்னும் என் சக்திக்கு மிஞ்சி கூட என் சொந்தமானதெல்லாம் எடுத்து போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்.
என்னங்க அப்படின்னு கேட்டால், அவ்வளோ அன்பு அந்த ஆலயத்தின் மேலே. என்னென்னா, அவர் அந்த ஆலயம் கட்டப்படுறத அவர் பார்க்க கூட போகிறதில்ல. கர்த்தர் சொல்கிறார், நீ கட்ட மாட்ட, உன் பிள்ளை தான் கட்டுவான். பரவாயில்ல, நான் பார்க்காட்டி கூட பரவாயில்ல, நான் கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன், அவருக்கு ஆலயம் கட்டணும், இந்த எடுத்துகிட்டு போ. என்ன ஒரு அன்பு! அவன் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலேயும் ஒரு அன்பு நிறைந்த ஒரு மனுஷனாக வெளிப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்லுவேன், இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷன், கர்த்தருடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன். ஏங்க கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு? சும்மா சொன்னாரா? நான் எப்படி நேசிக்கிறேன்னு அந்த மாதிரி நேசிக்கிறான் பார்ப்பா. அன்பில்லாதவன் தேவனை அறிய. ஒருவன் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் நேசியாதிருந்தால் அவனுக்குள்ள எப்படி அன்பு இருக்கும்? அவன் பொய்யனா தான் இருக்கான். கண்கண்ட சகோதரனை நேசியாதவன் காணாதிருக்கிற தேவனை எப்படி அன்பு கூறுவான்? 1 பேதுரு 3:8-9 வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களுமா இருங்க. தீமைக்கு தீமை கூட செய்யாதீங்க, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாதீங்க, அன்புள்ளவர்கள் என்று நீங்க அறியப்படுங்க. உத்தமமான இருதயத்தில் நடப்ப ஆண்டவரே அப்படின்னா, உம்மை போல ஒரு இருதயம், என் இருதயத்துக்கேற்ற மனுஷன். நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுங்க? அன்புள்ளது. நம்முடைய குடும்பத்தில் நம்ம எவ்வளவு அந்த அன்பை வெளிப்படுத்துறோம்? உண்மையா நம்மளை பற்றி நம்ம வீட்டில் என்னங்க சாட்சி இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய மனைவி நம்மளை பற்றி என்ன சாட்சி கொடுப்பாங்க? ரொம்ப அன்பானவருங்க அவரு சொல்லுவாங்களா? நம்முடைய மனைவியை பற்றி நம்முடைய புருஷன் என்னங்க சாட்சி கொடுப்பாரு சொல்லுங்க? ரொம்ப அன்பான பிள்ளைங்க அவங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, யார்கிட்டையும் அன்பா தான் இருப்பாங்க, யார்கிட்டையும் கடிஞ்சுக்கிட மாட்டாங்க, யார்கிட்டையும் விரோதம் வச்சுக்க மாட்டாங்க, ஒரு அன்பா இருப்பாங்க. ஒரு பெற்றோரா நம்ம பிள்ளைங்கிட்ட என்னங்க சாட்சி வாங்கியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம்? நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, எங்கள் டேடி மம்மி ரொம்ப லவ்விங், ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சாட்சி கொடுப்பாங்களா? அல்லது நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே போலீஸ்காரர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்பா வந்துட்டார், எல்லாம் தூங்குற மாதிரி நடி. இதுக்கப்புறமா தீபாவளி தான், யாருக்கு அடி விழுமோ தெரியாது, யாருக்கு திட்டு விழுமோ தெரியாது, யாருக்கு உத விழுமோ தெரியாது. அப்படி பயங்கர சிங்கம் மாதிரி உள்ள நுழையிறீங்களா சொல்லுங்க? என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே நீங்க கூப்பிடுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருப்பியாப்பா நீனு? ஏன் சொல்றாரு, நான் என்னுடைய சபையாகிய மனைவியில் அன்பு கூர்ந்தேன், அதற்காக என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன். நான் என்னையே ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமாங்க தங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டு அன்பற்றவர்களாக உன் குடும்பத்தில் கொடுமை செய்கிறவர்களாக இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அது. ஆனால் சர்ச்சில் அவங்கள பாருங்களேன், அவங்க பாட்டும் ஆராதனையும் ஆட்டமும் பாட்டமும், அப்பா தேவ தூதனுக்கு நிகராக அவரை வச்சிடலாம். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர் எதிரடியா நிறைய பேர் ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என் புருஷன் சர்ச்சிலேயே இருக்கட்டும்ப்பா, அங்கே தான் தேவதூதன் மாதிரி இருக்கார். சில மனைவிமார் வாயை திறந்தாலே ஸ்தோத்திரம்தான், என்ன பேச போனா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாயை திறந்து 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள அந்நிய பாஷை வந்துடும். அது எல்லாம் எங்கன்னா இந்த 4 செவுத்துக்குள்ள தான். சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாங்களோ, வாயிலேருந்து வர்ற வார்த்தையெல்லாம் அம்பு மாதிரி பாயும். அந்த வார்த்தையை கேட்டால் 5 வருஷம் கூட புண்ணு ஆறாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஆண்டவருடைய பிள்ளை. எப்படி இருக்க முடியும் அப்படி? தேவனை ஒரு மனுஷன் அறிஞ்சிருக்கிறானா அவன் எப்படி இருப்பான்னா அன்புள்ளவனா இருப்பான். ராமேன் சொல்லுங்க, அன்புள்ளவன். ஒருவர் விதமா சொன்னாரு, ஒருவர் காரை நிறுத்திட்டு
வேகமாக இறங்கி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது வேகமாக வண்டியை நிறுத்திட்டு இறங்கி மறுபக்கத்தில் தான் மனைவி உட்காந்துருக்கும் போது மனைவியினுடைய கார் டோரை திறக்கிறார் அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தமா. ஒன்று, அது புது காராக இருக்கணுமா, அல்லது புது மனைவியாக இருக்கணுமா. எப்படி? கல்யாணம் ஆன புதுசில் கார் டோரை திறக்கிறது என்ன, அவங்க பாஷை என்ன, பேச்சு என்ன, உருகிறது என்ன, காலப்போக்கில் என்ன ஆயிடுது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க மறுபக்கம் அவங்க லைஃப்பை பாருங்கள், அவங்க சாட்சி சொல்லுவாங்க. என் கிரியை பார்த்துருக்கீங்களா, என் பிரயாசத்தை பார்த்துருக்கீங்களா, என் பொறுமையை பார்த்துருக்கீங்களா, சகிப்பை பார்த்துருக்கீங்களா. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன இல்லை, நீங்கள் நிறைய பேர்த்து போய் கேளுங்களேன், அன்பாக இருக்கிறீங்களா, பின்ன எப்படி இருக்கோன்றீங்க அப்படிங்க. என்னங்க அப்படி சொல்கிறீங்க, பின்ன சம்பாதிக்கிறதுலாம் அவங்களுக்கு தான் சம்பாதிக்கிறேன், மாதம் மாதம் வாங்கி போட்டுறேன். எபேஸ் சபை கூட அப்படி தான் இருந்துச்சு. கிரியை, பிரயாசம், பொறுமை, சகிப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ற இத்தனை இருக்கும்போது என்ன இல்லை, அப்போ அன்பு இல்லாமலே என்ன பண்ணலாம், கிரியை செய்யலாம், அன்பு இல்லாமலே பிரயாசப்படலாம், அன்பு இல்லாமலே பொறுமையாக இருக்கலாம், அன்பு இல்லாமலே சகிச்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் இருக்கு. அப்போ அர்த்தம் என்ன, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அன்பு இல்லாமல் இருக்கலாம். அடுத்து சொல்றார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களை அறிகிறவனாயிருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அப்போனா தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே எப்படி இருக்கலாம், அன்பு இல்லாமல் கொடுமைக்காரங்களா இருக்கலாம். அவர் சொல்ற அடுத்த வசனம் இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவர் சொல்றார், என்னுடைய சரீரத்தையே நான் சுட்டெரிக்க கொடுத்து என் பொருள் எல்லாம் தான தர்மம் பண்ணி எனக்கு அன்பு இல்லாவிட்டா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ தான தர்மம் செஞ்சுக்கிட்டே எப்படி இல்லாமல் இருக்கலாம், அதான். அதனால இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன் அப்படின்னு பட்டியல் போட்டு தப்பிக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. ஒரு முறை எங்கள் அப்பா ஒரு குடும்ப பிரச்சனையை நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஹேண்டில் பண்ணார். அப்போ அந்த கணவனுடைய கொடுமை தாங்க முடியாமல் அந்த பெண் வந்து ஒரே அழுக. அப்போ அவர் கூப்பிட்டு விசாரிச்சாங்க, அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க நீனு, என்னப்பா நீ மனைவியை கொஞ்சம் அன்பாக வைக்கலாமே, என்ன அன்பு இல்லைன்னு நினச்சிங்களா, நாளைக்கு வரேன் அப்படின்னாரு. நாளைக்கு அடுத்த நாள் வரும்போது ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் அந்த மனைவிக்கு வாங்கி கொடுத்த ஹேர் கிளிப்லேருந்து லிஸ்ட் போட்டிருக்காரு. உண்மைங்க, ஹேர் கிளிப்லேருந்து நம்பர் போட்டிருக்காரு. இத்தனை ஹேர் கிளிப் இந்த மாதம் வாங்கி கொடுத்தேன், இத்தனை கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தேன். புக்கு ஃபுல்லாக பட்டியல் ஃபுல்லாக இருக்கு. கிரியைக்கு ஒன்றும் குறைவு இல்லை, சகிப்புக்கு குறை இல்லை, பிரயாசத்துக்கு குறை இல்லை. ஆனால் என்னதான் இல்லை, ஒரு அன்பான வார்த்தை கிடையாது. அவர் முகத்தில் 2 கடுகை போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். 2 வார்த்தை அன்பா அப்படி பேச மாட்டார். ஆனால் மற்றவங்ககிட்ட எல்லாத்தையும் நல்லா பேசுவார். அந்த அம்மா மற்றவங்க எல்லாத்தையும் சிரித்து தான் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஃபுல்லாக ஹை ஸ்பிரிச்சுவல் ஆகிருவாங்க. கட்டு 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 கட்டுன்னு. தேவனுக்கு ஏற்ற இருதயம் எப்படிங்க, எப்படிப்பட்ட இருதயம்? என் வீட்டில் தேவனை போல ஒரு இருதயம். நம்ம வீடுகளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. என் வீட்டுக்குள்ள என்னை பற்றி என்ன சாட்சி? அன்புள்ளவன் அன்புள்ளவள் என்னை பற்றி சாட்சி இருக்கா? அல்லது அவங்ககிட்ட எல்லாம் இருக்குங்க, அன்பு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்கள் ஒரு தாயாக, தகப்பனாக, மாமனாராக, மாமியாராக என்ன சாட்சி வாங்கியிருக்கீங்க? ஒரு மகனாக, மருமகனாக, மருமகளாக, மருமகளாக என்ன சாட்சி வாங்கியிருக்கீங்க? அன்புள்ளவங்கன்னு சாட்சி வாங்கியிருக்கீங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு,
அன்பு ஒன்றே அவர் நடுவில் ஒன்று, விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும். இது நம்முடைய ஜெபமா இருக்கணும். நம்முடைய வீட்டில் அந்த சாட்சி இருக்கணுங்க. அன்புள்ளவங்க ஏன் சொல்லுது? அவர் அருளின பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்களாம் கை தூக்கம் பார்ப்போம். அலக்கரத்தை உயர்த்தி ஒரு அழிலியா சொல்லுங்க பார்ப்போம். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றவங்க நல்ல ஒரு அழிலியா சொல்லுங்களேன். ஆவியானவர் உள்ள இருக்கிறாருன்னா அங்கே என்ன இருக்கணும்? ஆவியின் கனியில முதலாவது கனி என்னதுதான்? அன்புங்க. அதான் ஆரம்பம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதுனால என்னுடைய சீஷர்கள் என்ன நீங்க அறியப்படுவீங்க. நமக்கு அடையாளமே அதாங்க, அன்பு. முன்னால ஒரு ரொம்ப கொடுமைங்க, ரொம்ப கொடுமை, தாங்க முடியாதுங்க. அவரை வாயை திறந்தாங்கன்னா அந்த அம்மா பேச்சை கேட்க முடியாது. ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, அவ்வளோ அன்பாயிட்டாங்க, அவ்வளோ அன்பாயிட்டு. அதான் சாட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டில் வியாதி சுகமாச்சு, பேய் ஓடிச்சு, கடன் பாரம் தீர்ந்துச்சு, வேலை கிடைச்சது, என்னென்ன சாட்சி நீங்கள் சொல்கிறத விட ஒரு ஊழியக்காரருக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்குற சாட்சி என்ன தெரியுமா? சில விசுவாசிகள் வருவாங்க, பாஸ்டர் இந்த சபைக்கு நாங்கள் ஒரு வருஷமாக வர்றோம் பாஸ்டர், இந்த செய்தியை கேட்டு 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 வசனம் கேட்டு கேட்டு எங்கள் புருஷன் அப்படியே மாறிட்டார் பாஸ்டர். அவர் ஆளே அடையாளம். சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க, இவர் தானா, இந்த மனுஷனா, இந்த பொண்ணா? நம்ப முடியலங்க, மாறிட்டாங்களே, இவ்வளோ அன்பாக இருக்காங்க. அந்த சாட்சி தாங்க உண்மையான சாட்சி. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன். அல்லேலூயா. முதலாவது என்ன இருதயம் சொன்னேன் சொல்லுங்க? அன்புள்ள இருதயம். எல்லாரும் சொல்லுங்க, அதான் தேவனுடைய இருதயம். ரெண்டாவது, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். நம்முடைய தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படிதான் அவர் இருதயம் இருக்கு. ஒருவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவன் இருக்கிறான். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, முதலாவது அவர் அன்பாகவே இருக்கிறார்னு சொன்ன. அவருடைய இருதயம் ஒரு அன்புள்ள இருதயம். அந்த அவருடைய இருதயத்துக்கேற்ற இருதயம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்னா உண்மை உள்ள இருதயம் உள்ளவர். சொல்லுங்க, உண்மையுள்ள ஒரு இருதயம். அவர் இருதயத்தில் பொய்யே கிடையாது. அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். 36ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது என்று வாசிக்கிறோம். எண்ணாகமம் 23:19 வாசிக்கிறோம், பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதுதான் தேவன். அவருடைய இருதயம் எப்பவுமே உண்மை உள்ளவர். வேதம் சொல்ல, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். தாவீது இருந்துச்சா என்று கேட்டா 78ஆம் சங்கீதத்தினுடைய 72ஆம் வசனத்தை பாருங்க. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கையின் திறமையினாலே அவர்களை நடத்தினான்னு போட்டிருக்கு.
இருதயத்தின் உண்மையினால் தாவீது ஆடுகளை மேய்த்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இருதயத்தின் உண்மையினால. நம்பர் 1 நமக்கு இருக்க வேண்டிய ஹார்ட் ஆஃப் லவ், அன்பின் இருதயம். இரண்டாவது ஹார்ட் ஆஃப் லாயல்டி, ஹார்ட் ஆஃப் லாயல்டி, உண்மை உள்ள ஒரு இருதயம். இதுதான் தேவனுடைய இருதயம். நம்மை பற்றி கர்த்தர்கிட்ட நம்ம பெற வேண்டிய சாட்சி உண்மை உள்ள மனுஷன். ஒரு நேர்மை உள்ள மனுஷன், கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இரட்டை வேடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் ஒன்றாயிருப்பது. சொல்வதை செய்கிறேன், செய்கிறதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் ஒரு நேர்மை, உண்மை, அதுதான் தேவன். அவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று கிடையாது. ஒரு நேர்மை உள்ள ஒரு உண்மை உள்ள ஒரு இருதயம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது போல தாவீதுக்குள்ளும் இருந்ததை கர்த்தர் பார்த்தார். இந்த அவனுடைய உண்மையை பற்றி நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் உண்டு. நேரம் இல்லாதனால ஒன்றை சுட்டி காட்டுறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிப்பீங்களானா, தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது என்ன செய்ததான்? அடித்து கொண்டிருந்தது. எப்படி? எதிரி தான் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. சால்வையினுடைய தொங்கலை, ஒரு ஓரத்தை அறுத்துட்டானா. அதுக்கு என்ன செய்யுதான்? இருதயம் பட்ட 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 பட்டன்னு அடிச்சுதான். ஐயோ, இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டனே, எங்க எஜமானுக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு அடிச்சுது. ஆனா ஆகான்னு ஒரு மனுஷர் தான், சால்வையின் ஓரெல்லாம் இல்லை, சால்வையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத போல நல்ல பிள்ளை மாதிரி சுற்றி வந்தான். அவனுக்கு இருதயம் தான் இருந்துச்சு. ஆனால் இவன் இருதயத்தை பாருங்க, ஒரு ஓரத்தை தொங்கலை வெட்டிவிட்டு ராத்திரி தூங்க முடியல அவனால. அந்த அளவுக்கு தான் உள்ளத்துல தான் எஜமான்ட்டு அவ்வளோ உண்மையா இருக்கணும்னு நினைச்சான். ஒரு சின்ன தப்பை கூட தெரியாம செஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் படுத்திருக்கும் போது, ஒருத்தர் நம்மளை கவனிக்காத போது அவங்களுக்கு தெரியாம ஒன்று அவங்ககிட்ட இருந்து எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் இருதயம் என்ன செய்தது? அடித்தது. என் வீட்டுக்குள்ள உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன்னு சொன்னானே, நம்ம வீட்டில் ஆண்டவர் இந்த உத்தமத்தை தேடுறாரு. எபேசியர் 4:25 சொல்லுகிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன்னு போட்டிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த சாட்சி உண்டு? நம்ம உண்மை பேசுறவங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு சாட்சி உண்டு? வேதனையோடு நான் சொல்லுகிறேன், ஒரு சபையின் போதகராக நான் சொல்ல முடியும், அநேக கணவன்மார் தங்க சொந்த மனைவிட்டா தாங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்றது கிடையாது. மனைவிக்கு தெரியாது, சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏதாவது கேட்க போனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும், சண்டை ஆகிடும். அதை ஒழிச்சு மறைச்சு ஒரு சின்ன சம்பளங்க, அது கையில் வாங்குற காசில் கூட அவங்க என்ன சொல்ல முடியல, இவ்வளோதான் சம்பாதிக்கிறோமா, இவ்வளோ இங்கே கொடுத்தேன், இவ்வளோ இப்படி செலவு பண்ணேன், இவ்வளோ மீதி இருக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? உண்மை இல்லைங்க. எங்க போன மனைவிட்ட கேளுங்க, தெரியாது. எங்க அங்கே போனாரு, போயிருக்காரு, வரும், அது எப்போ வருமோ, அது எப்போ போவோமோ ஆண்டவருக்கு தான் தெரியும். போக்கில் வரத்தில் ஒரு உண்மை கிடையாது, பேச்சை நம்பவே முடியாது, காசு விஷயத்தில் நம்ப முடியாது, ஏதுலையுமே நம்ப முடியாது. ஆனால் என்ன பேரு? விசுவாசி. விசுவாசி. உண்மையற்ற ஒரு இருதயம். இந்த உண்மையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை முறையாகவே நிறைய பேர் மாற்றிட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அங்கே நான் ஊழியம் பண்ணுவேன். அந்த பாடம் எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த முதல்வருடைய அறையில் என்னை உட்கார வச்சுருந்தாங்க. அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு பிள்ளை வந்தானா, அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, 10வது படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை 10வது பரீட்சையில் ஹாஃப்-இயர்லி எக்ஸாமில் பக்கத்தில் இருக்கவனை பார்த்து அப்படியே காப்பி அடித்து எக்ஸாம் எழுதியிருக்கான். அதை கையும் கழமாக பிடிச்சிட்டாங்க. அந்த டீச்சர் எக்ஸாம் முடிகிற நேரம் பிடிச்சிட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து பிரின்சிபல்கிட்ட விட்டால் பக்கத்தில் இருக்க பேப்பர் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கான்.
இவனை பிடிச்சி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சாயங்காலம் வேலையிலேருந்து வரும்போது ஒரு 1 ஹவர் பெர்மிஷன் போட்டு 4 மணிக்கெலாம் வாங்க, உங்கள் பிள்ளையை பற்றி பேசணும். நாங்கள் அவரும் அடிச்சு பிடிச்சி வந்தார் 4 மணிக்கு. 4 மணிக்கு வந்து என்ன விஷயம்னு கேட்டார். இங்கே பாருங்கள், 10வது படிக்கிற அவங்க பையன் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து இப்படி எழுதுறாங்க, நீங்கள் கொஞ்சம் கண்டிங்க. நாங்கள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா? இன்னும் ஊரில் நடக்காதான் என் பையன் பண்ணிட்டான், காப்பி தானே அடித்தான், அதுக்கு 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டு என்ன வர வச்சுட்டீங்க. யார் தான் இந்த தப்பை பண்ணுறதில்ல? அந்த முதல்வர் என்கிட்ட சொன்னாங்க, இதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. அப்பாவே அப்படி சொல்கிறார். இதில் வெக்கக்கேடு என்னன்னா, இவர் ஒரு விசுவாசி. இவர் யாரு? சபைக்கு போகிற ஒரு விசுவாசி. ஸ்கூலில் போய் என்ன சொல்கிறாரு? காப்பி அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? என்னன்னா அடித்து மார்க் வாங்கிட்டு வா, அவ்வளோதான். மார்க்கு தான் தேவை, அது எப்படி வாங்கினாலும் பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு வேண்டியது பணம், பிசாசு கொடுத்தா கூட பரவாயில்ல, பணம் தான் வேணும். எப்படி? சகை வீட்டுக்கு இயேசு வந்தார், வாசல்ல நிற்க வச்சுட்டான். ஆண்டவரே, அநியாயமாக வாங்கினது ஏதாவது இருக்குமானா நாளை தனியாக திருப்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியில் பாதியை கூட நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கிளியர் பண்ணலாம். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பான். இவனும் ஆபிரகாமினுடைய குமாரன். அப்போ இவ்வளோ நாள் இவன் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கான்? மற்றவனை ஏமாற்றி, மற்றவனுடைய பொருட்களை அபகரித்து, பொய் சொல்லியே வாழ்க்கையில் சொத்து சேர்த்துட்டான். சொல்கிறேன், ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றீங்க, நீங்களும் பொய்யும் ஒன்றா வாழ முடியாது. என் வாழ்க்கையை சுத்திகரிக்கிறேன். நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய இருதயத்தை போல என் இருதயமும் உண்மையாக இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். அவர் அல்லையா சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ள உண்மை வேணுமா? இன்னைக்கு எத்தனை பொய்ங்க? நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ புரட்டுங்க. நம்மளை நம்ப முடியுதாங்க? வீட்டில் நம்மளை நம்புகிறாங்களா? நம்மளை நம்புகிறாங்களா? நம்ம சொல்கிற வார்த்தைகளை நம்புகிறாங்களா? நம்மளை பற்றி சொல்லுவாங்களாங்க வீட்டில்? நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தார் சொல்லுவாங்களா? அவர் சொன்னால் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாருங்க, அவர் உண்மையை தான் சொல்லுவார். அந்த அம்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்கள் மம்மி டாடியெல்லாம் பொய்யே பேச மாட்டாங்க, அவங்க எப்போ உண்மை தான் பேசுவாங்க. இந்த பெரட்டி பேசுறது, திரிச்சு பேசுறது, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டு பேசுறது, இந்த 2 நாவு ஒரு விசுவாசிக்கு இருக்கவே கூடாது. எதனால உண்மை? உங்க வார்த்தையெல்லாம் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, அதற்கு மிஞ்சினதெல்லாம் பாவம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு கிடையாது முதல்ல, 2வது உண்மை கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய வீடுகளில் சொந்த வீட்டார் தங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கள நம்ப முடியல, அவங்க வார்த்தைகளை நம்புறதில்ல. அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படிதான் வாக்கு கொடுப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்படி நமக்கு ஒரு பேர் இருக்கா? இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உத்தமமான இருதயத்தோடு விவேகமாக நடப்பேன். என் வாய் என் இருதயத்துக்கு ஒத்திருக்கும். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. சின்ன காரியமோ பெரிய காரியமோ உண்மை. வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அதிகத்திற்கு அதிபதியாக மாற்றப்படுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமாங்க? நீங்கள் சின்னதோ பெருசோ உண்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. அதுதான் தேவனுடைய இருதயம். அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், பொய் உரையாதவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே,
நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பாடுங்க. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உமக்கேற்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் வீட்டுக்கு வாங்க. கடைசியா தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? ஏசாயா 57:15. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்தில் வாசம் பண்ணுகிறேன். பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 8. மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சுபாவம் எல்லாம் யாருடைய சுபாவம்னு கேட்டா நம்முடைய தேவனுடைய சுபாவம். அவர் யாருன்னா உன்னதத்தில் வாசம் பண்றார், நித்தியவாசியா இருக்கிறார், தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபமா இருந்தார். ஆனால் அடிமையின் ரூபமாக நம்மத்தில தாழ்மையா இறங்கி வந்தார். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுங்க? ஹார்ட் ஆஃப் லவ், அன்பின் இருதயம். நம்பர் 2, ஹார்ட் ஆஃப் லாயல்டி, உண்மையின் இருதயம். நம்பர் 3, ஹார்ட் ஆஃப் லோலினஸ், ஒரு தாழ்மையின் இருதயம். யாருடைய இருதயம் சொல்லுங்க? தேவனுடைய இருதயங்க, தாழ்மையின் இருதயம். நிறைய பேர் தாழ்மை ஒரு பலவீனமா நினைக்கிறாங்க. ரொம்ப தாழ்த்தணும்னு வச்சுக்கிடுங்க, தலை மேலே ஏறி ஆடிடுவாங்க, தலை மேலே ஏறி ஆடிடுவாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. தாழ்மைன்றது ஒரு பலவீனமா பார்க்குறாங்க. ஆனால் பைபிள் தாழ்மையை பலவீனமா சொல்லலை. தாழ்மை என்பது தெய்வீக சுபாவம். அது தேவனுக்கு அடுத்த ஒரு சுபாவம். இயேசுவை போல ஒருவன் இருக்கணும்னா தாழ்மையா இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா நான் எப்படி இருப்பேன்னா மனத்தாழ்மையா இருப்பாங்க, பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினார். ஒரு அடிமையை போல சீஷர்களுக்கு முன்பாக குனிந்து அவன் கால்களை கழுவினார். எவ்வளவு தாழ்மைங்க! அவர் தாழ்மையை பற்றி நாளெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய இருதயம் மனத்தாழ்மையினால் நிறைந்திருந்தது. வேதம் சொல்லுது, அந்த தாழ்மை நமக்கு இருக்கும். தாவீதுடைய தாழ்மையை சொல்றதுக்கு எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. 1 சாமுவேல் 24 1 முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானா, சவுல் ராஜாவை கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுத்த போது அவன் மேல ஒரு அசுத்தாவி அவனை அலக்களிக்கு தெரிஞ்ச பிறகு கூட அவனை எஜமான கர்த்தர் வைத்திருந்ததுனால அபிஷேகம் பண்ணினவர் மேல என் கையை நான் என்ன பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன்னு மனுஷன் இறங்கி போனாங்க. ஆனால் தாவீதின் கை ஓங்கி தான் இருந்துச்சு. ஆனால் தனக்கு மேலே வைத்திருந்த எஜமானுக்கு கீழே தாழ்த்தி இருந்தான். 51 சங்கீதம் 3-4 வசனம். பாவம் செய்த பிறகு தன்னுடைய பாவம் சுட்டி காட்டப்பட்ட பொழுது தன்னையே தாழ்த்தினான். 2 சாமுவேல் 24 14 வசனம் வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்களை எண்ணின பாவத்தில் தேவன் அவனை கண்டித்த பொழுது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, இதுவரைக்கும் நான் என்னை கொண்டு வந்திருக்கேன், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்னு தரை மட்டும் தன்னை தாழ்த்தினான். பிலிப்பியர் 2:2-3 சொல்லுகிறது, நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்க.
நம்ம வீட்டில் உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம ஒவ்வொருத்தட்ட நம்ம தாழ்மையாக இருந்துட்டாலே அநேக சண்டைகளும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் நின்று போயிடுங்க. நம்ம பிரச்சனைகளுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ஈகோ. நீயா நானா, இதில் யார் பெரியவன்? கணவனுக்கு என்ன பிரச்சனை? நான் யார் தெரியுமா? நான் ஆம்பளை, நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு அடங்கீரு. மனைவி என்ன, நான் மட்டும் என்ன சாதாரண நினச்சியா? நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன வேலை செய்கிறேன் தெரியுமா? என்ன அடங்கீருன்னா என்ன? அந்தம்மா ஒரு பக்கம். ஒருவரை ஒருவர் மேற்கொள்ள தான் முயற்சி செய்கிறாங்க. கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டது? மனத்தாழ்மை. அதை கற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள தாழ்மையை தாங்க. கர்த்தர் சில வேளையில் நமக்கு கடினமான விதங்களில் தான் நம்ம பாடம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு முறை எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு யூத் மீட்டிங் நடந்துச்சு. அந்த யூத் மீட்டிங்குடைய ப்ரைஸ் ரிப்போர்ட்டை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எங்கள் சர்ச்சில் போட்டு விட்டாங்க. அப்போ நான் வந்து சர்ச்சில் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருப்பேன், இந்த வெள்ளை போட்டிருப்பேன். யூத் மீட்டிங்கில் வந்து எல்லாம் வாலிப பிள்ளைங்க தானே, அதனால் என்ன பண்ணேன், ஒரு ஹாஃப் ஷர்ட் போட்டு ஒரு கலர் பேண்ட் போட்டு நான் பிரசங்கம் பண்ணேன். ரொம்ப வருஷமாக அப்படி தான் பண்ணுறேன். அன்னைக்கு கரெக்டாக எங்கள் அப்பா கண்ணில் மாட்டினேன். எங்கள் அப்பா டிவியில் பார்க்குறாரு. பார்த்துட்டு வீட்டுக்கு போனவுடனே என்கிட்ட சொன்னார், இந்த பாரு கேப்ரியல், நீ நம்ம ஜனங்களுக்கு தானே நீ வந்து பிரசங்கம் பண்ணுற, நீ வெளியில் போய் ஊழியை செய்கிறதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை, இங்கே சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போடு. வந்துச்சு பாருங்க எனக்கு கோவம். 45 வயசில் இன்னும் என்ன ட்ரெஸ்ஸு போடணுன்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்குன்னு பிள்ளை ஆகிப்போச்சு. எல்லாத்துலேயும் வந்து இப்படி மூக்க நுழைக்கிறாரு. எனக்கு சரியான கோபம். வீட்டில் வந்து பொறிகிறேன், வந்து வெக்கமாக இருக்கு எனக்கு. இப்படி பேசிட்டாரு. ஒரு சட்டையில் என்ன இருக்குது, வெள்ளை சட்டை தானே போட்டிருக்கேன், இதுக்கு இப்படி சொல்லிட்டாரு, பொறுமுறேன். அடுத்த மாதம் 2வது சனிக்கிழமை யூத் மீட்டிங், அடுத்த ரிவைவல் மீட்டிங் வருது. என்ன பண்ண தெரியுமாங்க? என்ன பண்ண தெரியுமா? பிரசங்கெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டேன். ஆயத்தம் பண்ணிட்டு அதே அரைக்கை வெள்ளை சட்டை கலர் பேண்ட்டை போட்டு காரில் ஏறி அங்கே பாட்டு 6லேருந்து 7 மணி வரைக்கும் பாட்டு ப்ரோக்ராம்லாம் நடக்கும். 7 மணிக்கு பிரசங்கம். வீட்டை விட்டு 6:30 கிளம்பிட்டேன். கிளம்பி வழியில் போயிட்டுருக்கேன். ஆவியானவர்கிட்ட பேசினார், உங்கள் சொந்த அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தாழ்மை உனக்கு இல்லையே, நீ வந்து மற்ற வாலிபர்களுக்கு பிரசங்கம் பண்ண போறியா? அப்போ நான் அழுதுட்டேன். என்ன ஆண்டவரே, ஒரு சின்ன காரியம் இது. உனக்கு கொடுத்த உன் தகப்பனுக்கு முதல்ல கீழ்ப்படி. நீங்கள் நம்ப மாட்டீங்கங்க, 3/4 தூரம் போயிட்டேன். சர்ச்சுக்கு கிளம்புறக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அது. அப்படியே யூட்டர்ன் போட்டேன். வீட்டுக்கு வந்தேன். திரும்ப என் ஒய்ஃபு திருப்பி பெல் அடித்தா, என்னங்க திரும்பி வந்துட்டீங்கன்னாங்க. ஒன்றும் இல்லை, உள்ளே போனேன், இந்த சட்டையை போட்டு ஏறி போனேன். அன்றைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தார். உனக்கு நான் வைத்திருக்கிற தலைவனுக்கு முதல்ல கீழ்ப்படிய பழகு, தாழ்மை தரித்துக்கொள். எனக்கு போட முடியாமல் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா, நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு என்னங்க சாட்சி? அன்புள்ளவன், உண்மை உள்ளவன், தாழ்மை உள்ளவன். இந்த கிருபை எனக்கு தாங்க. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் செய்வான். உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன். என் வீட்டிற்கு எப்போ வருவீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவருக்கு வீட்டுக்குள்ளே வரணும்னு? இன்றைக்கி இந்த 3 சுபாவங்களை ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லா இளமே நிற்போமா தெய்வ சமூகத்தில்? என் இருதயத்தோட அன்பினால் நிரப்பும். என் இருதயத்தை என்னுடைய இருதயத்தில் உண்மையை தாரும். உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க கிருபை தார். நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த 3 அலங்காரமான சுபாவங்கள் ரொம்ப ரொம்ப தேவைங்க, ரொம்ப தேவை. நம்ம என்ன அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், வரங்கள் உள்ளவர்களாக இருக்கலாம், கிருபைகளோடு இருக்கலாம், எத்தனையோ அனுபவங்கள் இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வீட்டுக்குள்ளே நீர் வரும்படி அன்பினாலும் உண்மையினாலும் தாழ்மையினாலும் என்னை நிரப்பு ஆண்டவர். எல்லாருடைய கரங்களை பற்றி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வீண் பெருமை, வீண் வாது எனக்கு வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் என் வீட்டில் வேண்டாம். இந்த பெருமையை களைஞ்சு போடுறேன். இத்தனை முறை என் வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் பெருமையினால, வேற ஒரு காரணமும் கிடையாது, பெருமை தான். சண்டைக்கு தூண்டி 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 வீட்டில் எத்தனை பிரச்சனை, எத்தனை வாய் பேச்சு, எத்தனை பிரிவினைகள், கோபங்கள் என் வீட்டில் இருக்கேப்பா. என் இருதயத்தை அன்பினால் நிரப்போம்.
என் இருதயத்தை உண்மையினால் நிரப்பும், என் இருதயத்தை தாழ்மையினால் அலங்கரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.